அதாவது 100 தலைவர்கள் சேர்ந்தாச்சுன்னா ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கலாம். அதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 234 பேர் சேர்ந்தால் மட்டுமே போதும். அதாவது 234 தொகுதியிலே உங்களுக்கு 100 சேர்ந்தாலே ஓகேவா? அப்போ நீங்கள் டிவிக்கு வந்து இதுதான் 100% அப்படின்னா 100 இருக்கணுங்களா? நீ 100க்கு 100 வேணுமா? 100க்கு 75 எடுத்தா நீ 100க்கு 100 நீயே முடிவு பண்ணணும். அதாவது தலைவர் அமைச்சாரு. அதாவது பரீட்சையில ஒரு பிள்ளைக்கு 500 மார்க் கொடுக்கும். 500ல 400 எடுத்திருக்கா நம்பர் 1. 399க்கு கீழே உள்ளவங்க அனைவருமே நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 45 வரைக்கும் நம்ம வந்தாச்சு. இதை ஒரு கதையே வேண்டாமே, எல்லாரும் பேசியிருக்கலாம். இருந்தாலும் நான் என்னுடைய கருத்துக்கு பேசுவோம். அப்போ ஒரு ஸ்கூலில் உள்ள ஒரு 100க்கு 100 உள்ள ஒரு பர்சன்டில் வந்து 5 பாடத்துக்கு 500 மார்க். அந்த 500 மார்க்லேயே இவ்வளோ பெரிய கதை இருக்கும்போது இவ்வளோ பெரிய சட்டசபையில் ஒரு கதை இருக்காதா? இத்தனாயிரம் மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கதையில 100 தலைவர் கேட்டான், ஓகே. ஆனால் நீங்கள் 234 தொகுதியை ஜெயிச்சாதான் ஒரு தலைவர்னா என்னையா நீங்கள் நினைப்பீங்க? அப்போ உங்களுக்கு அமைச்சர் பதவி என்ன கதை? யோசிக்கணும், மைண்டில் யோசிக்கணும். நான் இன்னை வரைக்கும் யோசிச்சது கிடையாது. இல்லை நான் என்ன சொல்லுறேன், அப்போ கவர்மெண்ட் கிட்ட வரும்போது உங்களுக்கு 108 வேணும்ல. இதுதான் அமைச்சர் அப்படிங்கிறதுக்கு 10% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. இதே மக்கள்னா அப்போ எவ்வளோ மக்கள் தொகை தமிழ்நாட்டில் பெரிய இருக்கு பார்த்தியா? நீ சொல்ற கணக்குக்கு இத்தனை கவர்மெண்ட் நடத்தி பேசக்கூடிய எனக்கு வந்து இன்னைக்கு இத்தனாயிரம் மக்கள் தொகை பெருகி இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? யோசிப்பானே இல்லையா? அப்ப நீ வந்து கேட்ட உடனே வாங்கின வந்து பேசக்கூடிய அளவுக்கு எப்படி இந்த மாதிரி இருக்கு? அப்போ ஒரு கதையில 100%க்கு இன்னைக்கு 234% வந்துருக்கு. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? எல்லா நாட்டிலையுமே 100% கொடுத்தா உனக்கு மட்டும் 234 எப்படி வரும்? இப்போ எனக்கு வந்து என்ன தப்பு அப்படிங்கிறத வந்து எனக்கு தெளிவுபடுத்தணும்ல. இன்னை வரைக்கும் நீ தெளிவுபடுத்தலாம். அப்போ நீ வந்து தப்பு தானே பண்ணியிருக்க. அதான் சொல்லலாம், என்னதான் மக்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஏன் தலைவர் தப்பு பண்ண போச்சுன்னா ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? யோசிக்கணும். ஏன் இந்த 234க்கும் 100க்கும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது? 100%ங்கிறது உண்மையா? 234 தான் உண்மையா? அப்ப இந்த ரெண்டை வந்து உங்கள்கிட்ட யார் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏனை நாய்க்கிருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்கலாம். அப்போ ஒருத்தனுக்கு வந்து அவ்வளோ திமிரு வருமா?